அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரிடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ணால் நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் க்ளோசிங்கே நியர் டு ஒரு நம்பர் பக்கத்துலேயே இன்றைக்கி க்ளோஸாக இருக்காங்க. இன்றைக்கி ஓப்பன் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இதான் மார்க்கெட் இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. எக்ஸாக்ட் அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக ஃபஸ்ட் ஆஃப்லேயே நம்ம மென்ஷன் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா நிஃப்டி அண்ட் நிஃப்டி ஃபியூச்சர் இரண்டுமே நமக்கு ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படிங்கிற செட்டப்பில் இருக்காங்க. ஸோ ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படிங்கிற செட்டப் அப்படிங்கும் பொழுது ஒன்ஸ் இந்த ஓப்பன் ஈக்குவல் டு ஹைக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே இன்ட்ராடேயில் பொறுத்த வரைக்கும் நமக்கு லாங் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக பிஃபோராகவே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதன்படி மார்க்கெட்டை இன்றைக்கி ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்துருந்தாங்களே தவிர்த்து ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது எதுவுமே கொடுக்கல. எக்ஸாக்ட் அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக மார்க்கெட்டை சப்போர்ட் எடுத்த இடம் 25,017 அப்படிங்கிற நம்மளுடைய நம்பர்ஸ்லேருந்தே சப்போர்ட் எடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டைமிங் கேண்டில் 210 இதனுடைய லோ மார்க் பண்ணிங்க அப்படின்னாலும் இதுதான் மார்க்கெட்டில் லோ. இதுக்கப்புறமாகும் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட இந்த டைமிங் கேண்டில் கீழே க்ளோஸ் வைக்க முடியாமல் அதுக்கப்புறமாக ஒரு மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. இப்போ பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு நம்ம ப்ரேயராக ப்ரெடிக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகெயின் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. எக்ஸாக்ட் அப்படின்னா எக்ஸாக்டாக மல்டிபிள் டைம்ஸ் ரிஜெக்ட் ஆன பிளேஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பர்ஸான 56,890 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு மேலே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட க்ளோஸ் வைக்க முடியாமல் இதில் இருந்தே ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்ட் அப்படின்னா எக்ஸாக்டாக மறுபடியும் மல்டிபிள் டைம்ஸ் சப்போர்ட் எடுத்த இடம் 56,626 அப்படிங்கிற நம்மளுடைய நம்பர்ஸ்லேருந்தே மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. எவ்ரிடே வீடியோவில் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் ஒன்று தான், மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த இடங்களில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க, இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணவே இல்லை. ஒன் டே பிஃபோராகவே நம்ம நாளையுடைய மார்க்கெட்டுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவை, நேற்று பண்ண ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு லைவ் மார்க்கெட்டில் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இதை யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் டே பார்க்கும்பொழுது இன்னுமே அது உங்களுக்கு எளிமையாக புரிய வரும். அண்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் இதுதான் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் இதான் லோ. தேர்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் எப்போல்லாம் நமக்கு டைமிங் கேண்டில் பக்கத்தில் நம்பர்ஸ் வராங்களோ எது ஹையராக இருக்கோ அது ஹை ஆகும், எது லோவாக இருக்கோ அது லோவாக நம்ம மார்க் பண்ணி டேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் கேப்சர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு டைமிங்கே நமக்கு டி ஈக்குவல் டு என் செட்டப்பில் வந்திருக்காங்க. மொமெண்டம் அப்படிங்கிறது நமக்கு ஸ்லோவாக கொடுத்துருந்தாலும் நல்ல ஒரு மொமெண்டம் பேஸ்ட் ஆன் த டைமிங் கேண்டில் நமக்கு மொமெண்டம் கொடுத்துருக்காங்க. செகண்ட் டைமிங் கேண்டில் பார்த்தாலும் நமக்கு இரண்டுமே பக்கத்தில் வரும் பொழுது இதனுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணலாம். அண்ட் தேர்ட் டைமிங் கேண்டில் நமக்கு நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்தில் வரும் பொழுது மறுபடியும் நமக்கு ரீட்ரேஸ் எடுத்த இடம், இந்த இடங்கள்லேருந்து நமக்கு ஹை கட் ஆகிட்டு மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்த இடம் இதான். இந்த இடங்கள்லேருந்து நம்ம லாங் எடுத்திருந்தாலும் நல்ல ஒரு பாயிண்ட் ஏர்ன் பண்ணியிருந்துக்கலாம் பேஸ்ட் ஆன் த டைமிங் கேண்டில். நம்பர்ஸ் படி ட்ரேட் இனிஷியேட் பண்ணியிருந்தாலும் நல்ல ஒரு ஃபால் அண்ட் அகெயின் ஒரு அப் ட்ரெண்ட் நம்ம கேப்சர் பண்ணியிருந்துருக்கலாம். அண்ட் டைமிங்கும் நமக்கு நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது நம்ம ப்ரேயராக ப்ரெடிக்ட் பண்ண டீட்டெயில்ஸ். அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம எவ்ரிடே சொல்கிற மாதிரி நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்காங்க. இது மாதிரியான ஒரு டவுன் சைட் மார்க்கெட்டில் கூட நம்மளுடைய ஸ்டாக்ஸ் ஒரு ஒன் சைட் ரேலி கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம 1 டே பிஃபோராக 2 டேஸ் பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ். இது ஃப்ரைடேவே நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். இது மாதிரியான ஸ்டாக்ஸ்லையும் உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பொறுத்து நீங்கள் டேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் உங்களால் கேப்சர் பண்ண முடியும். இப்போ இந்தந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இதை நம்மளுடைய டெலிகிராம் சேனல் பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ண ப்ரீவியஸாக நம்ம போஸ்ட் பண்ண வீடியோலேருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு இந்த வீக்குக்கான ரேஞ்ச் அப்படிங்கிறது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். ரேஞ்ச் அப்படிங்கிறது எது வரைக்கும் ஹை போகலாம், எது வரைக்கும் டவுன் போகலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரேஞ்ச். இது அப் சைடுக்கானது, இது டவுன் சைடுக்கானது நிஃப்டி, இது பேங்க் நிஃப்டியுடையது இந்த வீக்குக்கானது 14th to 18th. இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் என்ன ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னும் டைமிங் கேண்டில் மொமெண்டம் கேண்டில் அப்படின்னு சொல்கிற அந்த மொமெண்டம்
மொமெண்டம் கேண்டில் 5 மினிட்ஸ் படி எந்த டைமில் வராங்க, 15 மினிட்ஸ் படி எந்த இண்டெக்ஸில் வராங்க அப்படிங்கிறத அந்தந்த மொமெண்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுவும் நல்ல ஒரு பாயிண்ட் வந்து அந்த மொமெண்டம் கேண்டில் கொடுத்துருந்தாங்க. எவ்ரிடே நம்ம சொல்கிற மாதிரி இந்த மொமெண்டம் அப்படிங்கிறது இருந்தால் மட்டுமே ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ண முடியும். மொமெண்டம் இல்லை அப்படின்னா 2 பக்கமும் ப்ரீமியம் ரெடியூஸ் ஆகிட்டு நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது மாதிரி மொமெண்டம் கேண்டில் வர டைமில் அந்தந்த இண்டெக்ஸ் வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து நம்ம போஸ்ட் பண்ண டைம் வந்து ஒரு 10:06க்கு வந்து இந்த இடங்கள்லேருந்து ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறத பேங்க் நிஃப்டி எக்ஸாக்ட் ரிஜெக்டட் அப்படிங்கிறத நம்ம போஸ்ட் பண்ணணும். ஈவன் இந்த போஸ்ட்டுக்கு அப்புறமாக நம்ம ஷார்ட் இனிஷியேட் பண்ணியிருந்தாலும் நல்ல ஒரு பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ணியிருந்துடலாம் பேஸ்ட் ஆன் த ரிவர்சல். அண்ட் ஒரு 10 o'clock அரவுண்ட் நம்ம நிஃப்டி அண்ட் நிஃப்டி ஃபியூச்சர் போத் வந்து ஓப்பன் ஈக்குவல் டு ஹை செட்டப்பில் இருக்காங்க. லாங் அப்படிங்கிறது அந்த ஓப்பன் ஈக்குவல் டு ஹைக்கு மேலே கிராஸ் ஆனால் மட்டுமே அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய மொமெண்டம் கேண்டில் அண்ட் எவ்ரி அப்டேட் வந்து நம்ம இதில் ப்ரியராகவே நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம என்ன ஸ்டாக் ஆப்ஷன் எடுக்கிறோம், அதில் என்ன விதமான பாயிண்ட் ஏர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனலை பற்றின டீடைல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே ஏர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 30ஆம் தேதி ஜூன் கேண்டில் இருந்தே இந்த கேண்டில் இருந்தே ப்ரீவியஸாக நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வரீங்க நம்ம சேனல் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம எந்த டேலேருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த டேல இருந்தே மார்க்கெட் வந்து ஒரு ஹையில் நல்ல ஒரு ட்ரெண்டிங் மூவில் இருக்கும் பொழுது இது மாதிரி பியரிஸ் என்கல்ஃபிங் அப்படிங்கிற பேட்டர்ன் வராங்க அப்படின்னா அது ஒரு குட் பேட்டர்ன் கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக நம்ம சொல்லுவோம். இதுக்கப்புறமாக லாங் அப்படிங்கிறது இந்த நம்பர்ஸ்க்கு மேலே இந்த லெவல்ஸ்க்கு மேலே போனால் மட்டுமே லாங். அப்படி இல்லை அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய டைம் சைக்கிள் டேட் இம்பார்ட்டன்ட் டைம் சைக்கிள் டேட் வரும். அந்த டேக்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே லாங் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக நம்ம சொல்லியிருந்தோம். அதன்படி 1 ஜூலை அண்ட் 9th ஜூலை எல்லாமே நமக்கு டைம் சைக்கிள் டேட். இந்த டேக்கு கீழே மார்க்கெட் வந்து லோ தான் க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஸோ நமக்கு கன்ஃபர்மேஷன் வந்து 1, 2, 3 டைம்ஸ் நமக்கு டவுன் போகிறதுக்கான கன்ஃபர்மேஷன் மட்டுமே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இந்த 30ஆம் தேதி ஜூன்லேருந்து நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். ஈவன் இந்த இடங்கள் நம்ம லாங் வந்து வச்சுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படிங்கும் பொழுது உங்களுடைய லாங்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான பிளேஸ் இது அப்படிங்கிறத பிஃபோராகவே நம்ம மென்ஷன் பண்ணிட்டு இருந்ததுக்கான ரீசன் வந்து இது மாதிரியான ஃபால் வந்து கொடுக்கறதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக மட்டுமே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஆஸ் ஆஃப் நவ் எந்த அளவுக்கு அந்த நம்பர்ஸ் வந்து சூப்பராக வந்து ஒரு சப்போர்ட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரிடே சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இந்தந்த நம்பர்ஸ் எல்லாமே மல்டிபிள் டைம் சைக்கிள் வந்த நம்பர்ஸ். ஸோ கண்டிப்பாக இது ஒரு சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இந்தந்த நம்பர்ஸை உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நாளையுடைய மொமெண்ட்டை படி நமக்கு எக்ஸ்பெஷலி வந்து சென்செக்ஸினுடைய வீக்லி எக்ஸ்பெரி வந்து நமக்கு நாளைக்கு இருக்காங்க. எவ்ரி வீடியோவில் சொல்கிற மாதிரி இது மாதிரி மொமெண்டம் கம்மியாக இருக்கிற டேவாக இருந்தாலும் சரி இல்லை ஜாஸ்தியாக இருக்கிற டேவாக இருந்தாலும் சரி இந்த வீக்லி எக்ஸ்பெரி எப்போல்லாம் வராங்களோ அப்போல்லாம் நமக்கு கண்டிப்பாக வால்டாலிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிற ஒரு டேட். ஸோ நாளையுடைய வால்டாலிட்டியும் நம்ம அதிகமாக எதிர்பார்க்கிறோம் பேஸ்ட் ஆன் சென்செக்ஸினுடைய வீக்லி எக்ஸ்பெரியும் வரனால. அது மட்டும் இல்லாமல் பேங்க் நிஃப்டியினுடைய அந்த 700 to 750 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இன்ட்ரோடேல கேப்சர் பண்ணுறது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸ்டில் அது வந்து பெண்டிங்கில் இருக்கிற பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மார்க்கெட் வந்து லாங்ல இருக்காங்களா ஷார்ட்ல இருக்காங்களா அப்படின்னா அகைன் அண்ட் அகைன் நம்ம சொல்ற விஷயம் ஒண்ணுதான். இந்தந்த லெவல்ஸ்க்கு மேலே போகும் பொழுது மட்டுமே நமக்கு லாங். அது மட்டும் இல்லாமல் அகைன் இந்த வீக் வந்து நம்மளுடைய டைம் சைக்கிள் டேட் வராங்க. அந்த டேட்டை வந்து ப்ரியராக நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அந்த டேட்டுக்கு மேலே ஒரு கேண்டில் வந்து டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் ஃபர்தராக நம்ம லாங் போகலாமே தவிர்த்து ஆஸ் ஆஃப் நோ மார்க்கெட் இப்போ இருக்கிறது அப்படிங்கிறது டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்காங்க. எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் ஃபார் லாங்கும் வரல பேஸ்ட் ஆன் த டைமிங் கேண்டில் படி. அண்ட் மொமெண்டம் அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் த சென்செக்ஸினுடைய எக்ஸ்பீரியனால மேபி நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடரும் சரி இல்லை நியூ ட்ரேடரும் சரி கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டோடைய என்ட்ராக வேண்டிய டேட் வந்து டுமாரோ பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியுமே வந்து நமக்கு 2 டைம்ஸ் வந்து பேரிஸ் என்கல்ஃபிங் வந்து வந்திருக்காங்க. அதாவது 2nd ஜூலை அண்ட் 10th ஜூலை இந்த 2 டேட்டுமே வந்து நமக்கு ப்ரீவியஸ் கேண்டிலுடைய
கம்ப்ளீட்டாக அந்த கேண்டில் வந்து என்கல்ஃப் பண்ணியிருக்குது அப்படிங்கிறது ஒரு குட் சைன் கிடையாது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆல் டைம் ஹையில் மார்க்கெட் இருக்கும் பொழுது இது மாதிரி பியரிஸ் என்கல்ஃபிக் பேட்டர்ன் அப்படிங்கிறது ஒரு குட் பேட்டர்ன் கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 7th ஜூலை அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட். அதுக்கு கீழே வந்து ப்ரீவியஸ் டே ஃப்ரைடே வந்து க்ளோஸ் ஆகிருக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு குட் சைன் கிடையாது. மறுபடியும் நம்மளுடைய அந்த நம்பர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும். இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அகைன் அண்ட் அகைன் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான், இது மாதிரி ஆல் டைம் ஹையில் இருக்கும்போது பியரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்து 2 டைம்ஸ் நமக்கு பேங்க் நிஃப்டியில் கொடுத்துருக்குது அப்படிங்கிறது ஒரு குட் செட்டப் கிடையாது. ஃபர்தராக மார்க்கெட்டை வந்து டவுன் அப் ட்ரெண்ட் போனாலும் நமக்கு இந்தந்த லெவல்ஸ்க்கு மேலே போகும்பொழுது மட்டுமே லாங். அது மட்டும் இல்லாமல் நம்ம நிஃப்டியில் சொன்னபடி இந்த வீக்கில் நமக்கு மல்டிபிள் டைம் சைக்கிள் அந்த டேட் வந்து அகெயின் வரனால அந்த டேட்டுக்கு அப்புறமாக ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே நமக்கு லாங் அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அந்த 750 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது பெண்டிங்கில் இருக்காங்க. பட் இந்த மொமெண்டம் கம்ப்ளீட்டாக நமக்கு ஒரு பெரிய கேப் அப் இல்லை கேப் டவுன் இல்லாமல் இருந்தால் இந்த என்டையர் மொமெண்டம் நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டினுடைய 15th ஜூலை அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டினுடைய 15th ஜூலை அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 15th ஜூலை. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி நீங்கள் டேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் உங்களால் அதிகப்படுத்த முடியும். நம்ம டூல் பேஸ்டாக டேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட் 3 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். செக்டார் டு ஃபோக்கஸ் ஃபார் 15th ஜூலை கமாடிட்டிஸ், மெட்டல், எனர்ஜி, பிஎஸ்யூ பேங்க் இது எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. இதில் இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 மினிட்ஸ் படி நம்ம நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 3 டைமிங் கேண்டிலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி இனிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ப்ரீவியஸாகவும் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் பாருங்கள். அது ரிலேட்டாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்குமே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை வந்து கொடுத்துட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாக கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.